போன வகுப்பில் இறைவனால் அருளப் பெற்ற ஆகமங்கள்ல 9 ஆகமங்கள் நந்தி அறிய, அந்த நந்தியை ஆசானாய்க் கொண்டு திருமூலர் தானும் அந்த 9 ஆகமங்களை கற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், தான் வகுத்த திருமந்திரத்தினை 9 தந்திரமாக அவர் வகுத்து கூறுவதன் காரணமே அந்த 9 ஆகமங்களினது பிழிவாக இந்த நூல் இருக்க வேண்டும். இது ஒரு கருத்து. அடுத்தது, இறைவனால் சொல்லப்பட்ட ஆகமங்களை, அதனது உட்பொருளை, நுணுக்கங்களை அறிந்து கொள்ளாமல் மேலெழுந்த வாரியாக அந்த ஆகமங்களை கற்பது என்பது நீர்மேல் எழுத்தாய் போய்விடும். என்றால் அது எவ்விதத்திலும் கற்பவர்களுக்கு பயனில்லாது போய்விடும். இந்த கருத்தை வற்புறுத்தினார் போன பாட்டுல. அதைத்தான் போன வகுப்புல விரிவாக பேசினோம். இனி அடுத்த பாட்டும் ஒரு பெரிய விவாதத்திற்கு உரிய பாட்டு. இந்த விவாதம் ஏன் தொடங்கப்பட வேண்டும்னு கேட்டா, உலகியல் என்கின்ற ஒன்றிலே நாம் அணுகக்கூடிய சில செயல்கள் அவை தாமாக தேவை கருதி தோன்றுகின்றன என்பது ஒரு முடிவு. மற்றொரு முடிவு, இவைகள் எல்லாமும் இறைவனது திரு அருளினால் உருவாக்கப்படுகின்றன என்பது மற்றொரு முடிவு. இங்குதான் எல்லோருக்கும் ஒரு சிறு சிறு வேறுபாடு உண்டு. உலக மதங்களை பேசுவதற்கு உரிய எல்லா தத்துவார்த்தங்களும் ஒன்றில் மட்டும் நிலைத்து நின்று விடுகின்றன. எது என்றால், எல்லாம் இறை அருளால் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. 2 செய்தி. இறை அருளால் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த உலகின் கண் உள்ள உயிர்கள் மாட்டு அவன் அருள் கொண்டிருப்பதால் அந்த அருளின் வெளிப்பாடாக அவனால் படைக்கப்பட்ட இந்த உயிர்கள் இந்த உலகிலே நிறைவோடும் மகிழ்வோடும் வாழுவதற்காக அந்த உயிர்களினது தேவைகளை எல்லாம் அறிந்த இறைவன் அனைத்தினையுமாக படைத்தான். இந்த ஒரு கோட்பாட்டிற்கு நாம உட்பட்டு விட்டோம் என்று சொன்னால், உலகத்துல ஏதொன்றும் ஆய்வியல் நோக்கில் அணுக முடியாது. ஏதொன்றையும் ஆய்வியல் நோக்கில் அணுக முடியாது. எல்லாம் படைக்கப்பட்டது இறைவனால் என்ற ஒரு சித்தாந்தத்தினுக்கு உட்பட்டு விட்டோம் என்றால், எல்லாம் அந்த இறை அருளாலேயே நடக்கும் என்ற எண்ணத்துல நாம அதன் வழியே சென்று எவ்விதமான முயற்சியையும் எவ்விதமான ஊக்கத்தையும் பெறாமல் இருந்து விடுவோம். இங்க அடுத்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அகமுரணை பார்த்தீர்கள் என்றால், இது அகமுரண்டு சொல்லலாமான்னா வேறு வழி இல்லை. இந்த சொல்லை நான் கையாளுவதற்கு வேற சொல் இல்லை என்பதினால். அதாவது அகமுரண் என்றால் செல்ஃப் கான்ட்ராடிக்ஷன் என்ற நோக்கத்தில் அந்த சொற்றொடரை கையாளுகிறேன். ஒரு நூலினது மூல கருத்து அந்த மூல கருத்தினுக்கு உறுதி செய்யக்கூடிய அளவுல இதுகாரும் வந்த செய்திகள் இந்த இடத்தில் முரண்பட்டு போகுது. அதனால்தான் என்ன சொல்லுகிறார்கள், இந்த நூலை பதிப்பித்த பல ஆசிரிய பெருமக்கள் இந்த பாடலோடு தொடர்ந்து வருவதற்கு உரிய 3 பாடலும் திருமூலரால் எழுதப்பட்டிருக்க முடியாது. பின்னாளில் யாரோ ஒருவர் எழுதி இங்கு சேர்த்திருக்கலாம்னு எண்ணுகிறார்கள். இது விவாதத்திற்குரிய பொருள். இன்னமும் அந்த விவாதம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. முடிந்த முடிவாக இல்லை. ஏனென்றால் இந்த பாடலை படிக்கும் போதே தெரியும் இது விவாதத்தினுக்கு உரியதாகியதோர் கருத்தினை கொண்டிருக்கிறது. நாம எந்த ஒரு நூலையும் அந்த நூலின் கண் உள்ள பொருளையும் நாம் எதன் நோக்கில் ஆராய்கிறோம்னா வரலாற்று நோக்கில் ஆராய்கிறோம். ஒவ்வொரு வரலாற்று காலங்களில் வாழ்ந்த பெரு மன்னர்களினது
காலத்திய பங்களிப்புன்னு ஆராய்ச்சி செய்கிறோம். இது எங்கோ ஒரு தவறான பாதைக்கு அழைத்து செல்லுகிறதோ என்று நான் எண்ணுவது உண்டு. ஏனென்றால் வரலாற்று துறையில பழக்கம் உடைய ஒருவர் இந்த வகுப்புல இருக்கிறார், முனைவர் ஸ்ரீலதா அவர்கள். அவர்கள் முதுகலை வரலாறு முழுமையுமாக படித்தவர்கள். ஏன் சொல்லுகிறேன்னா, இன்றைய சூழல்ல நம்முடைய நாட்டுல சிற்பங்களையும் ஓவியங்களையும் வரலாற்று நோக்கில் பார்ப்பதாக எண்ணி, இது சோழர்கள் கால சிற்பம், இது பல்லவர்கள் காலத்தியது, இது ஹொய்சளர்கள் காலத்தியது, பாண்டியர்கள் காலத்தியதுன்னு வகைமைப்படுத்துகிறார்களே ஒழிய அது தவறு என்று நான் எண்ணுகிறேன். என்ன காரணம்? இந்த சிற்பங்களுக்கு தத்துவ ரீதியான வரலாறுகள் இருக்கின்றன. அதை நினைவுபடுத்து. தத்துவ ரீதியாக வரலாறுகள் இருக்கின்றன. இது கால அடிப்படையிலான வரலாறுகளுக்கு உட்பட்டது அன்று. இன்று ஒரு சிற்பம் உருவாக்கப்படுகிறதுனா அந்த சிற்பத்தினுக்கு உரிய தத்துவார்த்தங்கள், அது பற்றின இறைமை உணர்வுகள், அது பற்றின ஆகம உணர்வுகள் என்பன இந்த சோழர் பல்லவர்கள் போன்றோர்களெல்லாம் வருவதற்கு முன்பிலிருந்தே தொடங்கப்பட்டு விட்டது. அப்படி தொடங்கப்பட்டதினால் இந்த ஆகமங்களுக்கு முன்பே இந்த சிற்பங்கள் இருந்த காலத்துல இந்த சிற்பங்களை உருவாக்குவதற்கு ஏதாகிலும் ஒரு நுண் உணர்வு அல்லது மெய் உணர்வு பின்புலமாக இருந்திருக்க வேண்டும். இந்த சோழர் பல்லவர்கள் போன்றோர்களெல்லாம் இந்த கலைகளை செய்து அதன் மூலமாக அந்த கலை உலகினுக்கு ஒரு பங்களிப்பு செய்தவர்களை ஆதரித்தார்கள். அவ்வளவுதான். எல்லா சிற்பிகளையும் ஓவியர்களையும் அந்தந்த காலத்து வாழ் மன்னர்கள் ஆதரவு தந்தார்கள், பொருள் கொடுத்தார்கள், அவர்களினது கலையை வளர்க்க செய்தார்கள். அதுல மறுப்பு இல்லை. ஆனால் இந்த சிற்பம் பல்லவர்கள் காலத்துல மட்டும்தான் இப்படி உருவாயிற்று இல்லை. அதற்கு முன்பு இந்த சிற்பத்தினுடைய முந்தைய நிலை என்ற ஒன்று இருக்கிறது. அதனுடைய பரிமாணம் என்பது மன்னர்களால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. அந்த சிற்பத்தின் பரிணாமம் என்பது காலப்போக்குல அந்த சிற்பத்தினை பற்றிய தத்துவ ஆதாரங்கள் புதிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை சிற்பிகள் பெறுகின்ற பொழுது அதனை அவர்கள் புரிந்த அளவிலே அந்த சிற்பத்திலே சேர்த்தேதான் வடிக்கிறார்கள். அப்ப நாம படிக்க வேண்டும்னா அரசர்களினுடைய வரலாற்று காலத்திலே தோன்றின சிற்பங்கள் என்பதை காட்டிலும் இந்த சிற்பங்களுக்கு ஆன்மீக அடிப்படையிலும் தத்துவ அடிப்படையிலும் இறைமை அடிப்படையிலும் எப்படிப்பட்ட கருத்துருவாக்கங்கள் காலம் காலமாக தோன்றின, அதை உள்வாங்கிய நிலையில் எவ்வாறு சிற்பிகள் அதனை முறையாக தங்கள் காலத்தினுக்கு ஏற்றாற்போல் படைக்க தொடங்கினார்கள்னு ஆராய்ச்சி செய்யணும். இது பல்லவர்கள் கால சிற்பம்னா நம்ம ஒரு பட்டியல் தான் கொடுக்க முடியும். பல்லவர்கள் ஆண்ட காலத்துல எந்தெந்த ஊர்களில் என்னென்ன சிற்பங்களை அவர்கள் செய்தார்கள் ஒரு பட்டியல் தான் கொடுக்க முடியும். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், அந்த பட்டியல் என்பது இன்றைய மளிகை கடைகளிலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் இருக்கக்கூடிய பொருள்களினது எண்ணிக்கையை போலதான் அது. இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த ஓவியங்களையும் சிற்பங்களையும் அந்த ஓவியம் அல்லது அந்த குறிப்பிட்ட சிற்பம் காலம் காலமாய் எவ்வாறு தன்னுள் அகப்புற மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்யும். இவைகளுக்கு எல்லாம் ஆகமங்கள் இருக்கின்றன. இந்த ஆகமங்கள் தோன்றுவதற்கு முன்பே இது பற்றின சிந்தனைகள் மக்கள் மத்தியில இருந்து. அதனால வெறும் கால அடிப்படையிலான ஆராய்ச்சி என்பதை காட்டிலும் ஒவ்வொரு சிற்பத்தினுக்கும் அது ஏன் இவ்வாறு தொடக்கத்தில் உருவாக்கப்பட்டது, காலப்போக்கில் அந்த சிற்பம் தன்னளவில் என்னென்ன மாற்றங்களுக்கு உட்பட்டது, ஏனென்றால் தொடக்க காலத்துல நமக்கு புரிபடாத ஒன்று காலப்போக்கில் புரிபடுகின்ற பொழுது அந்த புரிதலுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய செயல்பாடுகள் மாறும்.
இது நம்முடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் அன்று, நம்மால் உருவாக்கப்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இது அடிப்படை. இதுதான், இது தவிர்க்க முடியாதது. வளர்ச்சி நோக்கில இது தவிர்க்க முடியாதது. இதை ஏற்றுதான் செயல்பட வேண்டும். இது நமக்கு காலம் காலமாய் தொடர்ந்து வரக்கூடிய இலக்கியங்கள், சிற்பம், ஓவியங்கள் போன்றன தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஒரு சின்ன மேற்கோள் சொன்னார். தொல்காப்பியம் என்ற தமிழ் தொன்னூல்ல ஒற்றை வரியில ஒரு நூற்பா எழுதிட்டு போறார். மன்னர்களை புகழுகிறோம், அவர்களினது ஆற்றலை புகழுகிறோம், சரிதான். அவர்களை எல்லாம் நம் கண்முன்னே பார்த்து ஒவ்வொரு புலவரும் புகழ்ந்து சென்று போகிறான். யாரேனும் ஒரு புலவனுக்கு இன்று இந்த மன்னன் இவ்வளவு பெரிய ஆற்றலோடும் பெருமையோடும் சிறப்போடும் இருக்கிறானே, இவன் இளம் பிராயத்தில் எப்படி இருந்தான் என்பதை அந்த மன்னனை சார்ந்த குடும்பத்தாரோடு பேசி, அந்த மன்னனை குழந்தை பிராயத்திலிருந்து அறிந்தவர்களோடு கலந்துரையாடி, அந்த மன்னனினது குழந்தை பிராயத்தை கவிதையாக புனைதற்கு முன் வந்தான் என்றால் செய்யலாம்னு தொல்காப்பியர் சொன்னார். தலைவனினது குழந்தை பிராயத்தையும் நீ கவிதையிலே கொண்டு வருதல் தவறு இல்லை. அதற்கு நூற்பா எழுதினார், குழவி மருங்கினும் கிழவதாகும். அவர் யாரை எழுதினார்? நீ இன்று உன் காலத்துல பார்க்கக்கூடிய மன்னன் மிக பெரிய அரிய செயல்களை செய்தவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட அரிய ஆற்றல் உடையவன் இளம் பிராயத்துல எப்படி இருந்தான்? இது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வம். ஆனால் இந்த ஆர்வம் என்ன ஆயிற்று? பின்னாளில் பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கியத்தை உருவாக்குவதற்கு அடித்தளம் விட்டது என்றாலும், பின்னாளில் தோன்றிய அத்தனை பிள்ளைத்தமிழும் இறைவர்கள் மீது மட்டுமே எழுதப்பட்ட, மக்களை யாருமே எழுதல. பின்னாளில் ரொம்ப பிற்காலத்துல உவே சாமிநாதையர் வாழ்ந்த காலத்துல அவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் மீது பிள்ளைத்தமிழ் எழுதி, அதுவும் சேக்கிழார தெய்வத்தன்மை வாய்ந்தவர் என்கின்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு எழுதினார். அது அவருக்கே பேரு தெய்வ புலவர்னு தான் பேரு. என்ன காரணம்? அப்ப இப்ப ஒரு பிள்ளைத்தமிழினுடைய வளர்ச்சியை பாருங்க. ஏன் பிள்ளைத்தமிழ் என்ற தனித்ததோர் இலக்கியம் வந்த பொழுது இறைவனை முன்னெடுத்தார்கள்? வேறு வழி இல்லை. அன்றைய காலகட்டத்தில் இறைவனை பாடினால்தான் நீங்கள் புலவர் என்றும் அறிஞர் என்றும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். அதற்கு ஒரு மேற்கோள் சொன்னால், இன்னும் மேற்கோளுக்கு மேற்கோள் சொல்ல வேண்டியிருக்கு. கம்பன் வாழ்ந்த காலத்துல அவனை ராமகாதையை எழுதுமாறு மன்னன் பணித்ததன் பிறகு, அவ்வாறு பணிக்கப்பட்ட கம்பனை தான் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்படுகிறார் சடையப்ப வள்ளல். என்றால் அந்த காலத்துல ஒரு புலவனை ஆதரித்தல் என்றால் புலவர் தங்குதற்கு இல்லம், அவருக்கு உண்டான பணிமக்கள், இல்ல தேவைகள் எல்லாவற்றையும் அந்த வள்ளல் தான் பார்த்து கொள்ளும். அது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் காலம் வரைக்கும் இருந்தது. அப்படி வள்ளல் தன்னை ஆதரித்ததனால கம்பன் அதனை நன்றியோடு நினைவு கூற வேண்டும்னு சொல்லி தன்னுடைய ராம காதையில 100 பாட்டினுக்கு ஒரு பாட்டு வள்ளலை, அவரது வள்ளன்மையை புகழுவதாக பாட்டை புனைந்து விட்டு போயிட்டார். அரங்கேற்றத்தினுக்கு அந்த நூல் வந்த பொழுது கேட்டவர்கள் என்ன சொன்னார்களா? நீ 100 பாட்டிற்கு ஒரு பாட்டு வள்ளலை பாராட்டி இருப்பதினால் இந்த நூல்ல நரஸ்துதி அதிகமாக இருக்கிற, நரன்னா மனிதன், மனிதனை புகழுவது அதிகமாக இருக்கிறது, நோக்கமோ ராமகாதையை சொல்லுவது. ஆகவே இதை நாங்கள் ஏற்க மாட்டோம். உடனே விவாதம் செய்து, சரி 100 பாட்டினுக்கு ஒருவர் ஒரு பாட்டு என்று கொள்ளாமல் 1000 பாட்டினுக்கு ஒரு பாட்டிலே நான் வள்ளலை வாழ்த்தி விடுகிறேன், சரி என்று அந்த அரங்கேற்று சபை ஏற்றுக்கொண்டது. இது வரலாற்றுல சொல்லுகிறார்கள். இந்த குறிப்பு சரியோ தவறு? அதற்கு உடனே மற்றொரு விளக்கம் சொன்னார்கள், கொஞ்சம் ஏளனமாக. ஏதோ கம்பன் வள்ளலை 100ல் ஒருவர்னு நினைத்து எழுதினார். இல்லை இல்லை, சபை முடிவு செய்து விட்டது, வள்ளல் 1000ல் ஒருவர்.
ஆகவே அந்த பெருமையை இந்த சபை கொடுத்தது. அதனால 100 பாட்டுக்கு ஒரு பாட்டு தன்னை ஆதரித்த வள்ளலை வைத்து எழுதுவதே நரஸ்துதி, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு மறுத்தார்கள். தெய்வத்தை முன்னெடுத்தால்தான் இலக்கியம் என்று கருதப்படும். அதனால பின்னாளில் எழுதப்பட்ட எல்லா பிள்ளை தமிழ் நூல்களும் தெய்வத்தை முன்னெடுத்து 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்துல தோன்றின அனைத்து இலக்கியங்களும் தெய்வங்களை முன்னெடுத்து. அப்ப இப்ப நோக்கம் என்னன்னா, இந்த இலக்கியங்களை ஆய்வு செய்பவர்கள் நல்ல காலம் இலக்கியங்களை மட்டும் நோக்கத்துல பக்தி இலக்கிய காலம்னே ஆராய்ச்சி பண்ணிட்டார்கள். காப்பிய காலங்கள், பக்தி இலக்கிய காலங்கள் என்று அந்த பாடுபொருளை வைத்துக் கொண்டு ஆய்வு செய்தார்கள். அதுபோல் சிற்பங்களையும் ஓவியங்களையும் அது கொண்டிருக்கக்கூடிய நுணுக்கத்தை கொண்டு ஆராய வேண்டும். எதற்கு இவ்வளவு பெரிய பீடிகைன்னா, அடுத்த பாட்டுல இந்த சிக்கல் உருவாகிறது. இந்த ஆகமங்கள் எது குறித்து உருவாக்கப்பட்டன? ஒரு சின்ன ஒரு இது கேட்கலாமா? தாராளமா கேளுங்க, கேளுங்க கேளுங்க. இங்க அந்த சிற்பத்துல இருக்கிற அந்த விஷயம் அப்படி சொல்லும் பொழுது, இப்ப கையில வச்சிருக்கிற குறியீடு அப்படின்னு ஒரு 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 மலராகட்டும், இல்ல ஒரு ஆயுதமாகட்டும், அதோட ஒரு மீனிங், அதோட சிக்னிபிகன்ஸ் அதுதானே அப்ப சொல்றீங்க காலத்துக்கு வேறுபட்டு இருக்கு. ஆமா ஆமா, அததான் அந்த தொடர்ச்சியை பார்க்கணும். சரி, இப்ப உதாரணம், சோழர்கள் காலத்துல பீடம் பதும பீடமாக இருந்தது. ஆனால் பல்லவர்கள் காலத்துல அந்த பதும பீடம் தலகீழா இருந்தது. அதற்கு மேல சச்சதுரமாக ஒரு ஆவுடை உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் தத்துவ ரீதியான உள்ளர்த்தம் இருக்கு. கண்டிப்பா. அதே மலர் அதே வடிவத்துல ஒரு காலத்துல வேற வேற சிக்னிபிகன்ஸும் இருக்கு. இந்த ஆராய்ச்சியை தான் மேற்கொள்ளணும். எல்லா சிற்பங்களையும் கொண்டு போய் பல்லவர்கள் கிபி இத்தனாம் நூற்றாண்டிலிருந்து இத்தனாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தார்கள், அவர்கள் காலத்துல இப்படி சிற்பங்கள் வந்தனன்னு ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாதுன்னு. சரி, ஏன்னாக்க எல்லா சிற்பங்களுக்கும் ஒரு தொடர் நிகழ்வு இருக்கு. ஒன்றும் வேண்டாம், நம்முடைய காலத்தை எடுத்துப்போமே. நம்முடைய காலம், நாம இளமையில இருந்த பொழுது நமக்கு கணிப்பொறின்ற ஒன்றே தெரியாது. ஆனால் நாம் வளர்ந்து 50 வயது 60 வயது அடையறதுக்குள்ள கணிப்பொறியின் பயன்பாடு வளர்ந்து அது கையகத்து பொறியா மாறி போச்சு. அப்போ இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு ஒரு செய்தி தொடர்பினுக்கு ஒரு ஓவியமோ சிற்பமோ வரையப்பட்டது என்றால் தொலைபேசியை கொண்டு அவர் செய்தி தொடர்புன்னு காமிக்கலாம். இப்பொழுது ஒரு சிற்பம் உருவாக்கப்படுகிறதுனா கைபேசியை கொண்டு பேசுவது போல. இங்க சிற்பத்துல இருக்கக்கூடிய உருவம், தோற்றம், அளவு இதெல்லாம் 2ஆம் பட்சம். கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொறிகள் தான் இந்த வளர்ச்சியை காட்டுகின்றன, இல்லையா? இந்த வளர்ச்சியை இந்த 60 ஆண்டு காலமாக இந்த மனித சமூகம் எப்படி தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது, இந்த தொடர் நிகழ்வை சிற்பங்களை கொண்டு ஆராய வேண்டும். அதனால இது இப்ப நாம எடுத்தோம்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப உருவாக்கக்கூடிய கோவில்கள் சிற்பங்கள்னு சொன்னா ஒரே வார்த்தை மாடர்ன் விடுவோம், இல்லைன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ட், இல்லது காலனைசேஷன்ல இருந்தது, இல்லது போஸ்ட் இண்டிபெண்டன்ட்னு அந்த காலத்திய சிற்பங்கள்னு சொல்லிடுவோம். நோக்கம் அதல்ல. அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் விளக்கம். அதனாலதான் இந்த பாட்டுல என்ன சிக்கல் வருகிறது, ரொம்ப பெரிய ஒரு கருத்தை விளக்கிறார். எப்படின்னா, மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு கிளைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. முதல்ல எங்கிருந்து தொடங்குகிறார்னு பாருங்க. மாரியும் கோடையும். இந்த மாரி என்று சொன்னால் முழுக்க முழுக்க இந்த உலகம் முழுவதும்
நீர் பரப்பினால் சூழப்பட்டிருந்த காலம், உயிரினங்கள் தோன்றாத காலம். அதற்கு பிறகு கோடையும் அந்த நீர்பரப்பானது மெல்ல வெப்பத்தினால் சுருங்கி சுருங்கி நிலமும் கடல் போன்றவைகள் மாற்றம் பெற்ற காலம். அடுத்தது வார்பனி, கடுமையான குளிர்காலம். இவ்வாறுதான் இந்த உலகமானது தன்னை உயிர்ப்பித்து கொண்டது என்று நிலவியலாளர்கள் சொல்லுகிறார். இந்த நிலவியலாளர்களுக்கு இதுக்கு நேர்முரணான விளக்கம் இங்க இருக்கு. சூரிய குடும்பத்திலிருந்து தோன்றிய இந்த கோள் என்கின்ற பூமி தொடக்கத்துல வெப்பம் கொண்டிருந்தது, அது எரிகின்ற தழல் போல் இருந்தது. அவ்வாறு பிரிந்த அந்த கோளானது மெல்ல மெல்ல குளிர்ந்து, அதனால் அதன் மீது பல சுருக்கங்கள் ஏற்பட்டு அவைகள் மடிப்பு மலைகளாக மாறி, அவ்வாறு சுருக்கங்கள் ஏற்பட்டு அவைகள் குவிந்த பொழுது மற்றைய பகுதியிலே நிலமானது குழிவு ஏற்பட, பின்னர் மழை தோன்றி அந்த நீரானது, அப்ப உயிரினங்கள் ஏதும் இல்லாததுனால அந்த பொழிந்த மழை நீரெல்லாம் தேங்கி அவைகள் பெரும் நீர்ப்பரப்பாக கடலாக மாறி, அதன் பிறகு ஏற்பட்ட ஒரு ஒளி சிதறலிலே DNA என்று சொல்லக்கூடிய உயிர் தோற்றத்தின் மூலக்கூறு ஏற்பட்டது. அதிலிருந்து ஒவ்வொரு உயிராக ஓரறி உயிர், ஈரறி உயிர் என்று பரிணாமத்தினுக்கு உட்பட்டு வளர்ந்தன என்பது இன்றைக்கு நிலவியலாளர்கள் அவர்கள் அளவிலே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு வரைக்கும் மாற்றமில்லாத உண்மை. இந்த கருத்தை மற்றைய மதங்கள் கடுமையாக நிராகரிக்கின்றன. இல்லை இல்லை, இந்த உலகானது முற்றிலுமாக கடவுளால் படைக்கப்பட்டது. அவ்வாறு படைக்கப்பட்ட இந்த உலகில ஒளி வேண்டும் என்று கடவுள் நினைக்க ஒளி தோன்றியது. நீர் வேண்டும் என்று எண்ணிய பொழுது நீர் தோன்றியது. அதன் பிறகு தாவரங்கள் தோன்றின. இவ்வாறு 5 நாட்கள்ல இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றியதன் பிறகு 6ஆம் நாளில இந்த உலகத்தை மானுடர்களை கொண்டு உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆதாம் என்றும் அவனது உடலினது விலா எலும்பிலிருந்து ஏவா என்கின்ற ஒருவரையும் உருவாக்கி, நீங்கள் இனி உங்கள் இனத்தை பன்மடங்காக பெருக்குங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுத்துக் கொள்ள சென்று விட்டார் என்பதாக விவிலியம் பேசுகிறது. இந்த கருத்திலிருந்து கொஞ்சம் அடிநாதத்தை மாற்றிக்காமல் இஸ்லாம் விளக்குகிறது. ஆனால் அடிப்படையில இதுதான் உண்மையான்னு கேட்டா, இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த மதங்களை பின்பற்றுபவர்களாகிறீர்கள். இவைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தினது தோற்றம் என்று சொன்னால், திருமந்திரத்தில் இப்ப சொன்னது போல முதல்ல இந்த உலகமானது உயிரற்ற ஒரு சடமாகத்தான் இருந்தது. அது கற்களால் நிரம்ப பெற்று, அதன் பிறகு நீர் தோன்றி, அதன் பிறகு உயிரினங்கள் தோன்றி, மெல்ல மெல்ல படிநிலை வளர்ச்சி பெற்று மானுடர்கள் தோன்றினார்கள். இது எந்த கோட்பாட்டின் அடிப்படையில இந்த விளக்கமானது சொல்லப்படுகிறதுன்னு தெரியல. அதனாலதான் இந்த பாடலும் இதை அடுத்து வரக்கூடிய 2 பாடலையும் சில பதிப்புகள்ல நீக்கிவிட்டார்கள். இது திருமந்திரத்தினுக்கு உரிய பாட்டாக குறைந்தபட்சம் திருமூலர் இதை சொல்லி இருக்க முடியாதுன்னு அவர்கள் அதை விளக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நூல்ல இல்லை இல்லை, இது திருமந்திரத்தினது செய்யுளாகத்தான் இருக்க வேண்டும்னு இதனை பதிப்பித்த தர்மயாதீன பதிப்பகத்தை சார்ந்த பெரும் புலவர்கள் நம்புகிறார். அதனால இந்த மாரியும் கோடையும்னாக்க இந்த குறிப்பை ஏன் தந்தார்னாக்க, இந்த காலங்கள்ல, அதாவது மானுட உயிர் தோன்றி தன்னை நிலை பெறுதற்கு உண்டான முயற்சியில இறங்கி வெற்றி பெறுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு உடல் உணர்வு இருந்ததே ஒழிய எது உண்மை என்ற உணர்வு தெரியாமல் இருந்தார்கள்.
அதை விளக்கறதுக்கு என்ன சொன்னார்? இந்த உடல் சார்ந்த உணர்வு என்பது புலன் உணர்வு, புலன் வழி சேரல். மெய் உணர்வு என்றால் எது உண்மைத்து, எது எக்காலத்தினுக்கும் உண்மையாய் இருப்பது என்ற உண்மையை உணராதிருந்த காலம். அப்ப தொடக்கத்துல மானுடன் தோன்றி அவனுக்கு மொழி என்கின்ற ஒன்று தெரியாது இருந்த காலத்துல படிப்படியாக வளர்ந்து சிந்தனை உற்று அதனால் பலவற்றை அவன் உருவாக்கி அதன் பின் மொழியை உருவாக்கி அந்த மொழியினை கொண்டு அவன் தன் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவனுள் தோன்றினது. இவ்வாறு நம்மை சுற்றி தோன்றினவை எல்லாம் எதன் அடிப்படையிலே தோன்றின என்கின்ற மெய்மையை தேடத் தொடங்கினான். அந்த மெய்மையை தேடுதல் என்பதுதான் அவனினுடைய பரிணாமத்தினது உச்சம். அந்த மெய்மையை தேடத் தொடங்குவதற்கு வரைக்கும் அவன் புலன் வழிதான் செயல்பட்டான். நீர் வேட்கை ஏற்பட்ட பொழுது நீர் குடித்தான், பசி ஏற்பட்ட போது உணவினை உண்டான், உடல் இச்சை தோன்றுகின்ற பொழுது இணை விழைச்சி என்று காமத்தில் ஈடுபட்டான். இது எல்லாம் புலன் வழி நின்றான். ஆனால் இவைகளெல்லாம் ஏன் ஏற்படுகின்றன? இந்த புலன் உணர்வு ஏன் ஏற்படுகிறது? அதற்கு எது காரணம்? அதை தூண்டுவது யார்? தன்னுள் இருந்து தோன்றுகிறதா? தன்னை சார்ந்த சூழல் அதை தோற்றுவிக்கிறதா? இது போன்றதாகிய சிந்தனைகளுக்கு அவன் உட்பட்ட பொழுது அப்பொழுது அவனுக்கு தேவைப்பட்டது இந்த மெய்மையை உணர்ந்து கொள்ளுவதற்கு உரியதாகிய அறிவு தேவை என்று. இந்த மெய்மையை உணர்வதற்கு உரிய தேவை ஏற்பட்ட உடனே இங்கதான் சிக்கலினுடைய மாபெரும் தொடக்கம். அவன் புலன் வழி நிற்கின்ற வழி இறைவன் அவனை புலன் வேட்கையிலேயே செயல்படுமாறு பணிக்க, அந்த புலன் வேட்கையிலிருந்து மெல்ல மெல்ல அவன் விடுபட்டு தன்னுடைய இருப்பை எதன் காரணமாக அது வருகிறதுன்னு சிந்தித்த பொழுது அந்த சிந்தனைக்கு அவனுக்கு கருவி தேவைப்பட்டது. தான் சிந்தித்ததை சொல்லுதற்கும் தான் சிந்தித்ததை பதிவு செய்தற்கும் கருவி தேவைப்பட்டது. அதன் காரணமாக மொழி என்கின்ற ஒன்றை இறைவன் படைத்தார். எவ்வளவு சிக்கலான இடம் பாருங்க அது. அந்த மொழி என்பதை படைத்தார் என்பதோட திருமந்திரம் நிறுத்திட்டா பரவாயில்ல. என்னென்ன மொழியை படைத்தார்னு ஒரு குறிப்பை தர்றார். பாட்டிலேயே இருக்குது. எப்படி? நின்று அங்கு கிளைக்கின்ற காலத்து. எது கிளைக்கின்ற காலத்து? புலனிலிருந்து புலன் அறிவிலிருந்து கிளைத்து மெய்யறிவை அறிய வேண்டிய தேவை மாந்தர்களுக்கு ஏற்பட்ட பொழுது அப்பொழுது இறைவன் என்ன பண்ணாரா? ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி அந்த அறிவு தோன்றின அந்த கணத்துல அவனுக்கு இந்த ரெண்டு மொழியையும் உருவாக்கி கொடுத்தார். இங்கதான் முரண்பாடு. மொழி என்கின்ற ஒன்று யாரோ ஒருவரால் திட்டமிட்டு படைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமான்னு கேட்டா மொழித்துறையில இத்துணை ஆண்டு காலம் ஏதோ ஒரு ஆசிரியனாக இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருப்பதனால இந்த கருத்து என்னுடைய இயல்பான சித்தாந்தத்தினுக்கு முரண்பாடுடைய ஒன்று. இதை நான் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. இது மொழி என்பது எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கு. இன்றைக்கு உலகில பலாயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. போன வகுப்புல அந்த மொழிகளை எப்படி பகுத்தார்கள்னு சொன்ன. இன்றைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொழிகளை 8 மொழி குடும்பங்களுக்குள் பகுத்து விட்டார். 8 மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம்னு ஒண்ணு, இந்தோ யூரோப்பியன் மொழி குடும்பம்னு ஒண்ணு, அதே போல எல்லோ இன மக்களின் மொழி குடும்பம்னு ஒண்ணு, அதாவது மஞ்சள் இன மக்கள். அப்படி தொடங்கினீங்கன்னா நம்ம சீனால இருந்து ஆரம்பிச்சு ஜப்பான் வரைக்கும் போகும். அந்த மொழி குடும்பங்கள். அராமாய்டு மொழி குடும்பம்னு ஒண்ணு உண்டு. அதுலதான் ஹீப்ரு எல்லாம் வரும். செமிட்டிக்குன்னு ஒரு மொழி குடும்பம் உண்டு.
ஸ்லாவிக்குன்னு ஒரு மொழி குடும்பம் இருக்கு. இன்னைக்கு யூரோப்ல இருக்கக்கூடிய பல நாடுகள், யுகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவாக்கியா, ருமேனியா, பல்கேரியா, ரஷ்யா, இவைகளில் எல்லாம் ஸ்லாவிக் மொழிகள் தான் இருக்கின்றன. இன்றைக்கும் ரஷ்யால பல மொழிகள் இருக்கு. அதுல ருஷ்யா என்ற மொழி எல்லா மொழிகளையும் உள்ளடக்கி ஒரு திருந்திய மொழியாக மக்களுக்கு உண்டான செய்தி தொடர்புக்கு பயன்படுகிறது. இந்த ருஷ்ய மொழி மட்டுமல்ல, அதனோடு தொடர்புடைய அந்த ஸ்லாவிக் மொழிகள் பல அங்கு பேச்சு வழக்கில் இருந்து வருகின்றன. இது போல இந்த 8 விதமான மொழி குடும்பங்களை வகுத்தார்கள். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இவ்வாறு வகுக்கப்பட்ட மொழி குடும்பங்கள்ல இந்தியாவில் கிளைத்த 2 மொழி 2 குடும்பத்துக்கு தலைமை இருக்கு, அவ்வளவுதான். மீதி 6 மொழி குடும்பங்கள் வெவ்வேறு அடிப்படையில் உருவாக்கப்பட்டன. உதாரணம், திராவிட மொழி குடும்பங்கள்ல தமிழ் முதன்மையாக கிளைத்த மொழி, அவ்வளவுதான். இது ஒரு மொழி குடும்பம். அந்த மொழியா வல்லுநர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது முன் திராவிடம், புரோட்டோ திராவிடம்னு. அதுல முதல்ல கிளைத்து ஒரு செவ்விய மொழியாக வந்தது தமிழ், அவ்வளவுதான். அதே போல இந்திய ஐரோப்பிய மொழி குடும்பத்துல வடமொழி முன்னாக வைக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து தொடங்கிய மொழிகள் தான் யூரோப்ல இருக்கக்கூடிய இன்றைய ஆங்கிலம், ஜெர்மானிய மொழி போன்றவைகள் அதற்குள்ள அடக்குகிறார்கள். அப்போ உலக மொழிகளை இந்த 2 மொழிக்குள்ள அடங்கல. இந்த 2 மொழிக்குள்ள சில மொழிகள் அடங்குகின்றன. ஏனைய பிற மொழிகள் எல்லாம் வேறு நிலையில 6 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டு அதனுள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அப்ப இந்த முரண்பாடு தான் நமக்கு பெரிய இடையூறு. திருமந்திரத்தின் அடிப்படையில் மொத்தமே 2 மொழியா அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்ப இந்த கருத்தை நாம உறுதிப்படுத்தணும், 2 மொழி தான் உருவாயிருக்க வேண்டும்னு உறுதிப்படுத்தணும்னா, உலகில மானுடர்கள் தோன்றின முதல் மண் இந்த மண்ணாக இருக்க வேண்டும் அப்படின்ற கோட்பாட்டுக்கு உள்ள போகணும். அது நடக்குமா தெரியாது. சாத்திய கூறுகளை தான் நம்ம விவாதிக்கிறோம். இதுதான் முடிந்த முடிவுன்னு சொல்ல முடியாது. ஆகவே தொடக்கத்துல ஆதி மனிதன் வேடிக்கையாக சொல்லுவார்கள், முதல்ல மனிதனுக்கு முன்னாடி குரங்கு தான் பிறந்தது. அப்படி பிறந்ததுல முதல்ல பிறந்த குரங்கு தமிழ் குரங்குன்னு ஏளனம் கூட செய்வார்கள். வாய்ப்பு சொல்ல முடியல. இந்த நிலப்பரப்பில் தான் முதலிலே மானுட உயிர் தோன்றியது, வரையறை பண்ண முடியல. இதற்கெல்லாம் பழைய கோட்பாடாக இருக்கக்கூடிய லெமூரியா கோட்பாடுகள் அதெல்லாம் இலக்கிய அளவுல இருக்கு. அதனை இன்று நிலவியல் அடிப்படையிலும் வரலாற்று அடிப்படையிலும் அகழ்வாய்வின் அடிப்படையிலும் நிரூபிக்க முடியல. நிரூபிப்பதற்கு காலம் வருமா தெரியல. ஆனால் எந்த அடிப்படையில் எது எவ்வாறாக இருந்தாலும் ஒரு மொழி என்பதை யாரோ ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ முயன்று நாளையிலிருந்து இன்னென்ன பொருள்களை எல்லாம் இன்னென்ன சொற்களை கொண்டுதான் நீ சொல்ல வேண்டும் என்று வகுத்தும் பகுத்தும் காட்ட முடியாது. நடக்கவே நடக்காது. இது மொழியினுடைய வளர்ச்சிக்கு நேர் எதிரான கொள்கை. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் இடுகுறி பெயரை வைத்தல் என்பது நடவாத காரியம். ஏனென்றால் நம்மால் வைக்கப்பட்ட இடுகுறி பெயர்கள் எல்லாம் நம் கண்முன்னே தெரியக்கூடிய பொருளுக்கு தான் வைக்க முடியும். அது பறவையாகட்டும், விலங்காகட்டும், மலராகட்டும், நம்மால் உண்ணக்கூடிய காய், கனி, கிழங்குகளாகட்டும், இலையாகட்டும், நம்மால் பார்க்கக்கூடிய நம்முடைய அறிவினுக்கு உட்பட்ட இந்த பொருள்களுக்குத்தான் நீங்கள் பெயர் வைக்க முடியும். இவைகளை தாண்டி பல பொருள்கள், பல விலங்குகள், பல பறவைகள் உலகங்கள்ல பல ஊர்கள்ல பல நாடுகள்ல இருக்கு. அவைகளுக்கு யார் பெயர் வைப்பது? இந்த மாதிரியான இடர்பாடுகள் ஏராளமாக தோன்றுகின்றன. ஆனால் திருமந்திரம் தெளிவாக ஒன்றை மட்டும் சொல்லுகிறது, தமிழையும் ஆரியத்தையும். அடுத்த கேள்வி, இறைவன் மொழியை படைத்ததாக வைத்துக் கொள்வோம்.
அவ்வாறு படைத்த இறைவன் எது குறித்து 2 மொழியை மட்டும் படைக்கணும். இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் நான் செய்வதனால இறை உணர்வினுக்கு எதிராக நின்று பேசுகிறேன்னு எடுத்துக்க கூடாது. மொழியினுடைய ஆய்வினை வரலாற்று நோக்கில பார்க்கின்ற பொழுது நம்முள் ஏற்படக்கூடிய சில அடிப்படையான வினாக்கள். எதற்கு 2 மொழியை அவர் உருவாக்க? இந்த சிக்கல் தான் தொடக்கத்திலிருந்து எல்லோருக்கும். அதை விட வடிக்க என்னன்னா, ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி இந்த 2 மொழியை முதல்ல யாருக்கு கற்றுக் கொடுத்தானா, காரிகையார்க்கு கருணை செய்தான். காரிகையார்னாக்க உமையின் அர்த்தம். காரிகைன்னா பெண்ணு, சிவன் அருகே இருந்த பெண் உமை. உமையம்மைக்கு இந்த 2 மொழியையும் கற்றுக் கொடுத்தான். எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு பாருங்க. இந்த காரிகை என்பதற்கு நான் போன வகுப்புல சொன்ன விளக்கம். ஏன்னா தமிழ் இலக்கண நூல்கள்ல பல நூல்களுக்கு காரிகைன்னு பேர். யாப்பெருங்கல காரிகை. ஏன்னா ஒரு பெண்ணை முன்னிறுத்தி ஒரு பாடல் புனையப்பட்டதுன்னா அதுக்கு காரிகைன்னு பேர். பெண்ணை முன்னிறுத்துதல் என்றால் மகடு முன்னிலைன்னு இதை போன வகுப்புல எல்லாம் விளக்கம் சொன்னேன். இந்த 2 வகுப்புல இது தொடர் விளக்கமாக பேசப்பட்டால் ஒரு முடிவுக்கு வர முடியல நம்ம. அதனால காரிகை இத விளக்கம் எழுத வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், காரிகையார்க்கு இறைவன் இந்த 2 மொழியையும் அறிவித்தான். அதன் பிறகு பாணினிக்கு வடமொழியையும் தமிழ் மொழியை அகத்தியனுக்கும் கொடுத்து செப்பம் செய்ய சொன்னான்னு ஒருத்தர் உரை எழுதினார். நான் கேட்பது, இறைவனால் படைக்கப்படுவன எல்லாம் பின்னர் வரக்கூடியவர்களால் செப்பம் செய்யப்படக்கூடிய அளவில் இருக்கின்றது என்றால் அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று முழுமையான ஒன்றாக இல்லையா? இதுல அடுத்த விவாதம். வடமொழியில ஒரு நம்பிக்கை உண்டு. வடமொழியில அஷ்ட அத்தியாயை உருவாக்கின பாணினிக்கு முன்னாடி இந்திரனது வியாக்கரணம் இருந்தது. அதுக்கு பேரு ஐந்திரம்னு பேரு. ஏன்னா ஒரு மொழிக்கு ஏற்கனவே போன வகுப்புல சொன்னது போல 5 இலக்கணங்கள் உண்டு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5ஐயும் இந்திரன் முதலாக சொன்னான் அப்படின்னு வடமொழியில ஒரு நம்பிக்கை உண்டு. இல்லை. இந்த உரை எழுதினவர் என்ன சொல்றார்? இல்லை, அது இந்திர வியாக்கரணம் என்பது ஏற்றுக்கொள்ள ஒன்று அல்ல. பாணினிதான் இதை எழுதியிருக்கிறார். அடுத்த சிக்கலுக்கு போலாமா? பாணினியின் காலம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. பாணினிக்கு முன்பே தமிழ் மொழி இருந்திருக்கிறது. சரி, இதை விட இன்னொரு அதிர்ச்சியான தகவல். 2 மொழியையும் இறைவன் பாணினிக்கு வடமொழியையும் அகத்தியனுக்கு தமிழையும் கொடுத்துதவி இந்த மொழியின் கண் செப்பம் செய்கன்னு சொல்லி அகத்தியனிடம் இருந்த 12 மாணாக்கர்களுக்கு அகத்தியன் இந்த மொழியை கற்பித்தான். பின்னாளில் அந்த 12 ஒருவரான தொல்காப்பியர் மிகப்பெரிய இலக்கணத்தை வகுத்தார். தொல்காப்பிய இலக்கணத்துல வடமொழியை பற்றின இலக்கணத்தை பேசுகிறார். என் காலத்துல வடமொழின்னு ஒன்று இருந்தது அல்லது இருக்கிறது. வடமொழியில இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் தமிழில் கலந்து பேசுவதற்கு சிலர் இதெல்லாம் தொல்காப்பியர் வாக்குமூலம். கலந்து பேச முற்படுகிறார்கள். அப்படி முற்படுகின்ற பொழுது இந்த வடமொழியின் கண் உள்ள ஒலிகளை எவ்வாறு தமிழில் எழுதுவது? ஏன்னா வடமொழியில 4 க, 4 ச, 4 த, இது எப்படி எழுதுவது? தமிழ்ல ஒரு காதான், காக்கா காஹா கிடையாது. இதை எப்படி எழுதுவதுன்னு கேட்ட பொழுது தொல்காப்பியர் என்ன குறிப்பு கொடுத்தார்? இல்ல, வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த ஒலிக்கு இணையான தமிழ் எழுத்தை வச்சு எழுதிக்கொண்டு. வட சொற்கிழவியில
வரக்கூடிய அந்த ஒலி, அந்த ஒலிக்கு இணையான எந்த ஒலி தமிழ்ல இருக்கோ அது எழுத்தோடு புணர்ந்த வல்லாரம் மிசைத்தன் எழுதிட்டு போயிட்டார். சரியா? இப்ப வடமொழியிலிருந்து தமிழுக்கு சில சொற்கள் சேர்க்கப்படக்கூடிய தேவை சமூகத்துல தவிர்க்க முடியாது. இப்ப நம்ம ஆங்கிலத்தை கலந்து பேசலையா, அது போல வடமொழியை கலந்து பேசும். இப்ப இதே சிக்கல் கொஞ்சம் நினைத்து பாருங்க. தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சொற்கள் வடமொழியில கலக்கலாம் இல்லையா? இந்த ஒலி குறிப்புகள் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய ஒண்ணு வேண்டாம். தமிழர்கள் கடலோடுதற்கு மீன் பிடிப்பதற்கு அவர்கள் உருவாக்கின ஒரு பொருள் எதுன்னா கட்டு மரம். மரங்களை கொண்டு கயிறால் கட்டி அதை மிதவையாக்கி கடலிலே சென்று மீன் பிடிப்பதற்கு உண்டான ஒரு கருவி. முடிஞ்சு போச்சு. இது ஆங்கிலேயனுக்கு புதுசா இருந்தது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் படகு, கப்பல், இது போன்ற. தமிழனுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா இந்த கட்டுமரம் என்பது ஆங்கிலேயர்களுடைய மரபுல புதுசு. ஏன்னா ஆங்கிலேய நாடே ஒரு தீவு. ஆகவே அவனுக்கு கடல் ஓடுதல் என்பது வாழ்க்கை. ஏன்னா நமக்கு நிலம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஆனால் ஆங்கிலேயனை பொறுத்த மட்டும் கடல் ஓடுவது என்பது வாழ்க்கை. இப்ப அவனுக்கு புதிதான மிதவைகள் தேவை அவனுக்கு. ஆனா அவன் இந்த நாட்டுக்கு வந்த பொழுது இங்க இருக்கிற கட்டுமரம் அவனுக்கு புதுசா இருந்தது. என்னடா நாம இவ்வளவு பெரிய நாட்டுல இருந்து கப்பல் ஏறி ஒவ்வொரு நாடா உலகத்துல போய் பார்த்து ஆட்சிக்கு உட்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆயினும் இந்த நாட்டுல அதுவும் தமிழர்கள் கையாளக்கூடிய இந்த மீன்பிடி மிதவைக்கு கட்டுமரம்னு பேர் வச்சிருக்கான். சிந்திக்கவே இல்லை. அதை அப்படியே தன் மொழியில எடுத்துக்கொண்டு விட்டான். எதுக்கு இந்த குழப்பம்? இத போட்டுன்னு சொல்றதா, ஷிப்புன்னு சொல்றதா, யாச்சட்டுன்னு சொல்றதா? கவலைப்பட்டுக்கலாம். கட்டு மெரான் ஒரே வார்த்தை அப்படியே எடுத்துக்கொண்டு. இது போன்று இந்த மாதிரி ஆங்கிலத்துல எடுத்துக்கொண்ட சொற்கள் தமிழிலிருந்து ஏராளம். பட்டியலிடலாம். இது போன்று வடமொழி தமிழிலிருந்து சொற்களை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்ப ஏற்றுக்கொண்டதாக சொல்லிட்டீர்கள்னு வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய சூழல்ல வடமொழியாளர்கள், வடமொழியிலே பாண்டித்தியம் உள்ளவர்கள் மறந்தும் அந்த கருத்துக்கு உடன்பட மாட்டார்கள். இல்லை இல்லை, எங்கள் மொழி தெய்வத்தன்மை வாய்ந்தது. எந்த மொழியினது கலப்பையும் இது பெறவில்லை. அப்ப எந்த மொழியினது கலப்பை அது பெறவில்லை என்று சொன்னால் அதனது மூல வடிவம் என்ன? இந்த மாதிரியான கேள்விகள் ஏராளம். மொழிக்குள்ள போயிட்டீங்கன்னா இவற்றையெல்லாம் தவிர்க்க முடியாது. இதற்கெல்லாம் யாரும் விடையும் சொல்ல முடியாது. அப்போ தமிழ்ல வடமொழியை ஏற்றுக்கொண்டதற்கு தொல்காப்பியர் காலத்திலேயே இலக்கணம் சொல்லிவிட்டார். அவருக்கு பின்னாடி வந்த நன்னூலார் வடமொழி ஆக்கம்னு ஒரு பிரிவையே உருவாக்கினார் தன்னுடைய நன்னூல் இலக்கண நூல்ல. வடமொழியில இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒலிகளையும் எப்படி தமிழிலே வைத்து எழுதுவது. இந்த சிக்கலை தீர்வு பண்ணினார். சரி, அடுத்தது இப்ப மொழியெல்லாம் எப்படி? இப்ப வடமொழியிலிருந்து தமிழுக்கு ஒலிகளை கடன் வாங்கினது போல சில எழுத்துகள் அந்த ஒலிகளுக்கு ஏற்றாற் போல உருவாக்கினது. வடசி எழுத்து கிடையாது. ஷ, இக்ஷ, ஸ்ரீ, ச, ஹ, இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் தமிழின் வரி வடிவத்தினுக்கு உட்பட்ட எழுத்துக்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வரி வடிவம் வடமொழியில ஒரு எழுத்துல கூட கிடையாது. நான் சொன்ன, நான் ஒலித்த இந்த ஒலிகளினுடைய வரி வடிவங்கள் தமிழ் எழுத்துரு போலதான் இருக்கு. இவைகள் வடமொழியின் எழுத்துருவை போல இல்ல. இப்ப இந்த சப்தத்தை என்ன பண்றது? இந்த எழுத்துக்களை எதுக்கு வைத்துக் கொள்வது? இதெல்லாம் அப்ப இந்த மாதிரியான தேவைகள் வந்த பொழுது இதை பற்றின முன்னோடியான சிந்தனை தொல்காப்பியத்துல இல்ல. இப்படியான எழுத்துக்களை உருவாக்கலாம்னு எழுத்துருவாக்கத்திற்கு அவர் நூற்பா சொல்லியிருக்க. ஆனால் இந்த விளக்கத்தை சொல்லல. இது நன்னூலார் சொன்ன விளக்கம். சற்றேறக்குறைய தொல்காப்பியத்துக்கும் நன்னூலுக்கும் 1600 வருஷம். தொல்காப்பியம் கிமு
700ன்னு எடுத்துக்கொண்டால் நன்னூலின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2000 வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஒலிக்கு ஏற்ற எழுத்தை உருவாக்குவதற்கு நம்ம மொழியிலேயே வரி வடிவத்தை பற்றி விளக்கம் சொன்ன தொல்காப்பியருக்கு பிறகு இந்த வடமொழியில இருக்கக்கூடிய சில வேறுபட்ட ஒலிகளை தமிழ்ல எழுத்துருவாக்கம் பண்ணி கொள்ளுதற்கு சற்றேறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ பாணினியும் முழுமையாக எதையும் செய்யல. சொன்ன ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் இடர்பாடு. அப்போ 2 மொழியை மட்டும் ஏன் சொன்னார்கள்? ரொம்ப எளிமையான விஷயம். இந்த திருமந்திரம் எழுதின காலத்திலோ அல்லது இந்தியாவில இலக்கியங்கள் எல்லாம் புலவர்களால் சிந்திக்கப்பட்டு அவைகள் முறையாக எழுதப்பட வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது இந்திய மொழிகள்ல எத்தனையோ பேச்சு மொழிகள் இருந்தாலும் எழுத்து வடிவத்தினுக்கு உரிய மொழிகளாக இருந்தவை இந்த 2 மொழிகள் தான். அதனால இந்த 2 மொழிகளை பிரதானமாக பேசப்பட வேண்டிய தேவை புலவர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் தங்களால் சொல்லப்பட்ட, தங்களால் சிந்திக்கப்பட்ட கருத்துக்களை எழுத்து வடிவில பதிவு செய்தற்கு இந்த 2 மொழியை தவிர வேற மொழிகள் இல்லை. அதனால் இந்த 2 மொழியையே முன்னெடுத்தார்கள். காலப்போக்கில் பல எழுத்து வடிவங்களை கொண்டுள்ள பிற மொழிகள் உருவாகின, அல்லது பிற ஒலி வடிவங்களில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கு காலப்போக்கில் அறிஞர்கள் எழுத்துருக்களை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக இந்த மூல மொழிகளாக விளங்கிய இந்த தமிழும் வடமொழியும் மெல்ல மெல்ல உண்மையை சொல்ல போனால் செல்வாக்கை இழந்தது. உண்மை, தமிழும் செல்வாக்கு இழந்தது உண்மை. ஆனால் தமிழ் எழுத்தளவில் நின்றதோடு தன்னை பேச்சளவிலும் பெரியதோர் மொழியாக நிலைநிறுத்தி கொண்டதினால் இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே பேசவும் பட்டு வருகிறது, எழுதவும் படுகிறது. வடமொழி இந்த செயலில் ஈடுபடல. எழுத்தளவிலே நிறைவடைந்த அந்த மொழி தொடர்ந்து அது மக்களால் பேசப்படக்கூடிய தேவைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அவர்கள் முன்னெடுக்கல. அதனால அந்த மொழி பேச்சளவிலேயே இல்லாமல் வெறும் எழுத்தளவில் நின்றது. அதனால் அந்த மொழி இன்று மக்களிடையே இல்லாமல் போயிற்று. இது மொழிக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான வரலாறு. நான் சொன்னது ஒரு மேலோட்டமான வரலாறு. இதை உள்ளீடாக பல நிலைகள் ஆராய்ச்சி செய்யும். அதனால இந்த 2 மொழியை சொன்னதன் காரணம், இந்த நூல்கள் எழுதப்பட்ட காலத்துல இந்த நூல்களுக்கு உரியதாகிய மொழி என்று வழக்கில் இருந்தது இந்த 2 தான். அடுத்தது சொல்லப்பட்ட மொழி பல்காலும் பலராலும் பேசப்பட்டு அதுல பல்வேறு விதமான இலக்கியங்கள் உருவானதற்கு பிறகுதான் இலக்கணத்தை உருவாக்க முடியும். இலக்கணத்தை உருவாக்கியதன் பின் நீங்கள் அதிலிருந்து இலக்கியத்தை உருவாக்க முடியாது. அதற்கு இளம்பூரணர் போன்ற அடியவர்கள் ரொம்ப அழகா விளக்கம் தருவார்கள். எள்ளிலிருந்துதான் எண்ணெய் வரும். இலக்கியங்களினது பிழிவுகள் தான் இலக்கணமா நிற்கும். எண்ணெயிலிருந்து எள்ள உருவாக்க முடியாது. அதே போல தோன்றின இலக்கணங்களிலிருந்து இலக்கியத்தை உருவாக்க முடியும்னா முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ பாணினியும் தொல்காப்பியமோ அல்லது தொல்காப்பியருக்கு முன்பு இருந்த அகத்தியமோ என்ன செய்தனன்னு என்ன செய்தார்கள்னு கேட்டா, வழக்கில் இருந்த
மக்களால் பெருமளவில் பேசப்பட்டிருந்த இந்த மொழிகளுக்கு, அந்த மொழிகளில் தோன்றின இலக்கியங்களுக்கு ஒரு வரையறுத்த வரம்பு கட்டினார். அந்த வரம்புக்கு பேரு இலக்கணம். அகத்தியம்னு பேரு, பாணினியம்னு பேரு. பாணினி எழுதின வரம்புக்கு பாணினியம், அகத்தியன் கட்டின வரம்புக்கு அகத்தியம்னு பேர். அவ்வளவு. இதுல என்ன வருத்தம், சிக்கல் எங்க தொடங்குறதுன்னு பாருங்க. இதோட நின்னா பரவாயில்ல விவாதம். இதுக்கு அடுத்து நடைமுறை விவாதம். பாணினியத்தை தொடர்ந்து வடமொழியில காலத்தின் தேவை கருதி புதிய இலக்கண நூல்கள் தோன்றவில்லை. தோன்றியிருக்கணுமா வேண்டாமா? தமிழ் எடுத்துக்கொள்ளுங்கள். அகத்தியம், அகத்தியத்திற்கு பிறகு தொல்காப்பியம், தொல்காப்பியத்திற்கு பிறகு பல இலக்கண நூல்கள். அத்தனை இலக்கண நூலும் என்கிட்ட இருக்கு. அத்தனை இலக்கண நூலும் என்கிட்ட. நன்னூலோட நிக்கல. நன்னூலுக்கு அப்புறம் இலக்கண கொத்து, இலக்கண விளக்கம், வீரமாமுனிவர் எழுதின 5 இலக்கணம், வரிசையா இருக்கு. காலத்தின் தேவை கருதி மொழி தன்னுள் ஏற்படுத்தி கொள்ள, மாற்றங்களை புரிந்து கொள்ள காலத்தினுக்கு உட்பட்டு புதிதான இலக்கணங்கள் தோன்றிய வண்ணம் இருந்தன. ஏன் இது வடமொழிக்கு வரல? வடமொழியில பாடு பொருளும் அதற்கு உண்டான வெளிப்பாடு என்கின்ற ஒன்றையும் பெருமளவில் விளக்குதற்கு பின்னாடி இலக்கணம் எழுதினார்கள். மொழியை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டார். ஒரு மொழியில சொல்லப்பட்ட பொருள் எப்படி இருக்க வேண்டும், அந்த பொருளுக்கு எப்படி அமைப்பு இருக்க வேண்டும், அதனுடைய குணம் என்ன, அந்த குணத்தை விளக்க அலங்காரம் என்ன, அந்த அலங்காரத்தின் அமைப்பு என்ன, அதனுடைய உட்பொருள் என்ன, நுண்பொருள் என்ன, இப்படி போயிட்டான். அதனால மொழியின் வரையறுத்த இலக்கணம் நின்று போச்சு. தமிழ் அந்த சிக்கல் இல்லை. தொடர்ந்து இந்த மொழி ஆய்வு வரி வடிவத்திலும் போய்கொண்டு இருக்கிறது, ஒலி வடிவத்திலும் போய்கொண்டு இருக்கிறது. சங்க காலத்துல இருந்த ஒலி வடிவம் இப்ப மெல்ல மெல்ல இழந்து வருகிறோம். சார்பெழுத்துகள்ல சொல்லப்பட்ட குறுக்கங்கள் எல்லாம் இப்ப கிடையாது, பேச்சு வழக்கிலேயே போயிட்டது. இலக்கணத்துல வேணா வைத்திருக்கிறோம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் எல்லாம் இப்ப கிடையாது. பேச்சு அளவுல அந்த குறுக்கங்களை யாரும் குறுகிய ஒலியில பேசுறது கிடையாது, தீர்க்கமான ஒலியில தான் பேசுறோம். ஆனா தொடக்கத்துல அந்த மொழி அவ்வாறு குறுக்கங்களை தன்னகம் கொண்டு இருந்தது. அந்த குறுக்கத்திற்கு உண்டான சொல்லையே இப்ப எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணுவீங்க? மகர குறுக்கம்னாக்கா இல்லுக்கு அப்புறம் இம்மு வந்தாக்க அந்த இல்லு திரிஞ்சு இன்னா மாதிரி போல் அப்படின்னா போன் அப்படின்னு சொல்லணும். அப்ப இம்மு அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா ஒலிக்கிறது சங்க காலத்துல. இப்பெல்லாம் போலும் இப்படிதான் பேசுறோம். இல்ல கூட பேசல, போல்னு சொல்றது இல்ல. போலும் ஒரு உகரம் போட்ட எழுத்து பேரு. போலும்னு சொல்லியாச்சுன்னா முன்னாடி உகரம் எழுத்து பேரு வந்ததுனால இம்மு தீர்க்கமா ஒலிக்கணும். மகர குறுக்கம்னு ஒண்ணு கிடையாது. அப்போ மொழி மொழியக்கூடிய அளவுல தான் இலக்கணத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறது. இதை ஏன் மற்றவர்கள் புரிந்து கொள்ளலன்னு தெரியல. அதனால இந்த விவாதம் ரொம்ப பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால்தான் இந்த ரொம்ப சாமர்த்தியமா மற்றைய பதிப்பாளர்கள் என்ன பண்ணா இந்த 3 பாட்டையும் எடுத்துட்டோம். எதுக்கு வம்பு? இருந்தாதானே விவாதம். நமக்கு திருமந்திரம் முக்கியம், இதுல சொல்லப்பட்ட மொழி முக்கியமான விவாதம். அதனால காஞ்சி புராணத்துல ஒரு மேற்கோள் கொடுக்கிறார் இவர். இதுக்கு உரை எழுதின புலவர். வடமொழியை பாணினிக்கு வகுத்தருளி அதற்கிணையா தொடர்புடைய தென்மொழியை உலகமெல்லாம் தொழுதேத்தும் குடமுனிக்கு வலியுறுத்தார் கொல்லேற்று பாகர் என்று காஞ்சி புராணத்துல. வடமொழியை பாணினி கிட்ட கொடுத்தாரா, குடமுனியாகிய அகத்தியனிடம் தென்மொழியை உலகிற்கெல்லாம் கொடுத்தாரு. இப்போ ஒண்ணு பாருங்க, வடமொழி தென்மொழி, அவ்வளவுதான். அப்போ கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம்.
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தென்மொழி என்பது தமிழகம். தமிழகத்துக்கு கீழே நாடு கிடையாது. இங்க நேரடியா பாருங்க, கிடையாது. தென்னிந்தியாவுக்கு கீழே நாடு கிடையாது. கீழாக போய் கொண்டிருந்த இந்திய பெருங்கடல் தான். அப்ப இந்த எல்லை வகுத்தது எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிக்கு தான். இந்த ரெண்டு மொழியையே உலகளாவிய பொது மொழின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பின்னாடி வந்தவர்கள் இதுல ஒரு பெரிய விவாதம், இல்ல இது உலகளாவிய, இல்ல வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இந்தியாவில் இது தென் திசையில் உள்ள மொழி தென்மொழி, அது வட திசையில உள்ள மொழி வடமொழி. அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேல விவாதமே பண்ணக்கூடாது. சொல்லிட்டு அடுத்தது சொல்ற என்ன குறிப்பெல்லாம் பாருங்க. இதுதான் வேண்டாத விவாதங்களை முன்னெடுப்பது. பல தலைப்பட்ட உணர்வு உடையராய் பறந்து சென்று ஆராயும் உலகர் பொருட்டு ஆரிய மொழியின் வார்த்தை. ஆரியம்ன்ற சொல் எப்ப வந்தது? ஆரியம் பல இடங்களுக்கு போய் பலதரப்பட்ட மக்களால் பேசப்பட்ட, அவர்கள் சிந்தனைக்கு உரிய அளவுல அந்த இறைமை ஆராயப்பட வேண்டும் என்பதற்காக ஆரிய மொழி உருவாக்கப்பட்டது. தமிழ் எதற்கு உருவாக்கப்பட்டதா? அவ்வாறன்றி ஒரு தலைப்பட்ட அமைந்த உணர்வு உடையராய் ஒழுக்கத்தில் நின்று பயன்பெற விரும்பும் நல்லோர் பொருட்டு தமிழ் மொழியுமாக இருமொழியை இறைவன் சொல்லி அருளினான் என்பது. தமிழ் மாத்திரம் சொல்லும் போது ஒழுக்கம்ன்ற ஒரு சொல்ல சேர்த்துக்கிறது, வடமொழியை சொல்லும் போது ஒழுக்கம்ன்ற சொல்ல சேர்த்துக்கிறது. பாருங்க, வடமொழியை சொல்லும் போது பறந்து சென்று ஆராயும் உலகர் பொருட்டு ஆரியம். தமிழ் மொழிக்கு எப்படியா? உணர்வுடையராய் ஒழுக்கத்தில் நின்று. இப்ப தமிழ் மொழி கற்றா ஒழுக்கத்தில் நிற்கணும், வடமொழி கற்றா ஆராயதான் வேணும், ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா நீங்க வடமொழியில இருக்கிற பண்டிதர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நிச்சயமா அடிச்சிடுவோம். சொன்ன உடனே அடிப்பான். இதெல்லாம் விதந்து கூறுதல். ஒரு மொழியின் மாட்டு உள்ள ஈடுபாட்டினால் கண்மூடித்தனமாக அந்த மொழியினது பெருமையை முன்னெடுத்து எல்லாம் நாங்கள் தான், எல்லாம் எங்களிலிருந்து தான் தோன்றியது, எல்லாவற்றினுக்கும் முன்னோடினான் என்று சொல்லுதல் மிக மிக தவறானது மட்டுமல்ல, அறிவினுக்கு ஆய்வினுக்கு ஒவ்வாத செயல். எல்லா மக்களிடத்தும் தொடக்க காலத்துல உணர்வின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் அந்த உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளுவதற்கு ஒரு அடிப்படையான கருவியை, ஊடகத்தை உருவாக்க முயன்ற காலை அவரவருக்கு உரிய ஊடகமாக அவர்கள் மாட்டு மொழி தோன்றியது. இதை யாரோ ஒருவர் தனித்திருந்து உருவாக்கி இன்று முதல் இதனை நீங்கள் இவ்வாறு பேச வேண்டும் சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இதுக்கு வேற எங்கேயும் போய் சிக்கலை உருவாக்க வேண்டும். நம்மிடம் நமக்கு பிறந்த குழந்தைகள் தொடக்கத்துல மழலை பேசுகின்றன. அந்த மழலையின் மூலமாக அது ஒன்றை உணர்த்த முற்படுகிறது, அவ்வளவுதான். அது எதனை உணர்த்துகிறதுன்னு நாம புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், ஓ நாம் இவ்வாறு இதனை சொல்லி கொண்டு இருக்கிறோம் அல்லவா, அந்த சொல்லுக்கு பதிலாக இந்த குழந்தை இந்த பொருளை இவ்வாறு ஒலிக்கிறதுன்னு நாம புரிந்து கொண்டு அதை மழலைன்னு சொல்றோம். நம்மை திருந்திய மொழியை பேசுகிறதாக சொல்லுகிறோம். தாய்மொழியிலேயே இந்த சிக்கல். உதாரணம், குழந்தைக்கு தொடக்கத்துல ஓன்ற ஒலி எல்லாம் வராது. அதுகிட்ட போய் தோசை உண்கிறாயான்னு கேட்டா ஓசைன்னு தான் சொல்லு. அதுக்கு ஓசை வேணும்னு கேட்கும், பாப்பாக்கு ஓசை வேணும். அதனால் சொல்லப்படக்கூடிய ஓசை என்ற சொல் தோசையை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டு நாம் அந்த குழந்தையிடம் சொல்லுகின்ற பொழுது ஓசைன்னு சொல்லக்கூடாது, தோசைன்னு தான் சொல்லணும். ஒலி அளவுல இது தோசை என்று குழந்தை புரிந்து கொண்டிருக்கிறது.
அதை உச்சரிக்கும் முயற்சியில ஈடுபடுகின்ற பொழுதுதான் அதற்கு தோ என்ற ஒலி வராமல் ஓ என்ற ஒலி வருகிறது. நீங்க அதுகிட்ட போயிட்டு ஓசைன்னா அதுக்கு புரியாது. அப்ப தாய்மொழியிலேயே ஒலிப்பு முறைகள்ல இவ்வளவு சிக்கல் இருக்கு. படிப்படியாக அந்த குழந்தை வளருகின்ற பொழுதுதான் இந்த சொல்லுக்கு உரிய ஒலி இது, இந்த ஒலியினை கொண்டு இந்த சொல்லை உச்சரித்தால் அது இந்த பொருளை சுட்டும் என்ற உண்மை புரிகிறது. தாய்மொழியிலேயே இந்த சிக்கல். இதை எல்லாவற்றையும் ஒருவனால் உருவாக்கப்பட்டு இன்றையிலிருந்து இன்னென்ன பொருளுக்கு இன்னென்ன பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது, நீ இப்படி உச்சரி, இப்படி புரிந்து கொள்ள யாரால முடியும்? யோசித்து பாருங்கள். ஆகவே மொழி என்கின்ற ஓர் கருவி ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருவர் திட்டமிட்டு சட்டென்று இன்று முதல் இது இவ்வாறு என்ற அளவிலே வகைப்படுத்தவோ வழக்கிலே கொண்டு சேர்க்கவோ முடியாது என்பதாக இந்த பாடல்ல இந்த விளக்கம் இந்த பகுதியோடு நிக்கட்டும். இன்னும் விளக்கம் முடிச்சுட்டு அடுத்த வகுப்புல அந்த விளக்கத்தை முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஒரு இடத்துக்கு கொஞ்சம் விளக்கிடணும்னு ஆசைப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. சரி.